50,000 ஃபைன் பிளஸ் ஜிஎஸ்டி கேன்சல் வேற. இதெல்லாம் ஒரே ஒரு போர்டு மிஸ்ஸிங்னால. ஒரு கிளைண்ட் ஜிஎஸ்டி அப்ளை பண்ணாங்க. நாங்க அந்த டைமே சொன்னோம் ஷாப்ல ஜிஎஸ்டி போர்டும் பிளஸ் அக்யூரேட்டா அட்ரஸும் வைங்க சார் அப்படின்னு. ஆனா அவங்க ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 3 மாசத்துக்குள்ள ஜிஎஸ்டி ஆபீசர் பிசிக்கல் வெரிஃபிகேஷன் வந்தாங்க. ஷாப்ல போர்டு இல்ல, அட்ரஸ் கன்ஃபர்மேஷனும் இல்ல, ஓனர் கான்டாக்ட் பண்ணவும் முடியல. சோ அப்புறம் என்ன, ஜிஎஸ்டி கேன்சலேஷன் தான். சோ கிளைண்ட் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. சார் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல சார், ஜிஎஸ்டி கேன்சல் ஆயிருக்கு சார், பிசினஸ் பண்ண முடியாம ஸ்டக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸரை பார்த்து பேசிட்டு அவரை கன்வின்ஸ் பண்ணி அவருக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து சப்மிட் பண்ணி இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு கடைசியாக பிசிக்கல் வெரிஃபிகேஷன் வந்து ஜிஎஸ்டி ரெக்கவரும் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த ஸ்டோரி லெசன் என்ன தெரியுமா? ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டிங் லைன் தான். அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப கன்சிஸ்டண்டா பண்ணிட்டே இருக்கணும். பிசினஸ்க்காக போர்டு வைக்கிறதும், கம்யூனிகேட்டர் கரெக்டாக நம்ம வைக்கிறதும், அட்ரஸ் கரெக்டாக அப்டேட் பண்றதும், கரெக்ட் டைம்ல ஃபைலிங் பண்றதும், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டா பண்ணணும். இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபைனோ கேன்சலேஷனும் வர சான்சஸ் இருக்கு. பி அவேர், பி சேஃப். உங்களுக்கும் ஜிஎஸ்டி டவுட்ஸ் இருக்கா, இல்ல மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல கமெண்ட்ல ஜிஎஸ்டி டிப்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு பிடிஎஃப் ஷேர் பண்றேன். ஃபாலோ ஃபின்வைஸ் ஆடிட், ரியல் கேசஸ், ரியல் சொல்யூஷன்.